இலங்கையில் எக்கனாமிக் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறதுல 2 காணொளிகள் பார்த்துட்டோம். இது 3வது காணொளி. இலங்கையில் இருக்கும் நபர்களுக்கு கொஞ்சம் அவங்க நாட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இலங்கையை விட்டு பிரிந்து சென்ற பல உறவுகளுக்கும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரியாத ஒரு சிச்சுவேஷன். அதே நேரத்தில் இது யாராவது சொல்லி சிங்களவர்களுக்கு புரிய வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. ஒரு காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இணையதளத்தில் வந்த எல்லா இணையதளங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி தமிழ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டைப் பண்ணிங்கன்னா வரக்கூடிய பிளாக் ஸ்பாட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே இலங்கையிலிருந்து வந்ததாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த மக்களால் அவங்க நாட்டுக்கு எதிராக ஒரு குரலை கூட உயர்த்த முடியவில்லை. பல நபர்கள் எனக்கு இமெயில் வழியாக கம்யூனிகேட் பண்ணி இதை பற்றி பேசினாலே கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. ஸோ அவங்களால பேச முடியாத சில விஷயங்கள் நாம் பேசலாம். நாம் பேசுகிற இந்த விஷயங்கள் சிங்கள மொழியாக்கம் செய்யப்பட்டால் மிக நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இலங்கையில் இந்த எக்கனாமிக் பிரச்சனை அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் பஞ்சம் அப்படிங்கிறதும் எவ்வளவு தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் செப்டம்பர் 14, அதாவது நாளைய தினம் இலங்கையினுடைய சென்ட்ரல் பேங்க் இருக்கு பாருங்க, அதனுடைய சீஃப் அவருடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். அங்கே அந்நிய செலவாணி, அதாவது டாலரின் கையிருப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவாக இருக்கிறது. இனி இந்த நாட்டை ரன் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம நாடு திவாலாக மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்க வேண்டும். அந்த அறிவிப்புக்கு பின்னால் பல உலக நாடுகள் இலங்கைக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அங்கு இருக்கக்கூடிய பல நபர்களால் இப்போது வைக்கப்படுகிறது. இது ஒரு உதாரணம். இதே மாதிரி இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாளேடு, அந்த நாளேடில் ஒரு செய்தி வந்திருக்கு. இலங்கையினுடைய எம்பி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, 2 நேரம் சாப்பிடுங்க, 1 நேர சாப்பாடை யாருக்காவது தானம் பண்ணுங்க, இல்லாட்டி சாப்பிடாம அப்படியே நிப்பாட்டிக்கோங்க, ஏன்னா அதுக்கான ஃபுட் இலங்கையில் இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இலங்கையில் இந்த அளவுக்கு ஃபுட் அப்படிங்கிறதும் இல்லாட்டி அந்நிய செலவாணி டாலரின் கையிருப்பு இல்லாததுக்கான காரணம் கடந்த 2 காணொலியில் நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய லிங்க் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஐ பட்டன்லையும் அந்த லிங்கை கொடுத்துட்றேன். ஸோ இலங்கையில் இப்போ டாலர் கையிருப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற டாலர் கையிருப்பு சுமார் 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இலங்கையினுடைய கடன் 1 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்குது. கடனா வட்டி மட்டுமே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1 பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுத்த பிறகு வெறும் 3 மாதங்களுக்கு மட்டும்தான் இப்போ இலங்கை இறக்குமதி செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பிறகு இறக்குமதியை அங்கே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இலங்கை வந்து நிற்க போவதாக சொல்லுகிறார்கள். இப்போ நான் சொன்னேன் 2.8 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் இலங்கையினுடைய அந்நிய செலவாணி டாலர் கையிருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் 2022 இலங்கையினுடைய கடன் மட்டுமே 3.2 பில்லியன் அமெரிக்க டாலராக மாறிவிடுமா. ஸோ 3.2லிருந்து 3.6 பில்லியன் அமெரிக்க டாலராக இலங்கையினுடைய கடன் அதிகரிக்கும் போது இலங்கைக்கு டாலரே இல்லாத ஒரு நிலைமை வரும்போது இலங்கை என்ன செய்யும்? இலங்கையை நம்பி யார் தொழில் செய்வார்கள்? இலங்கையினுடைய பிரச்சனைகள், அதாவது பாதுகாப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி உள்நாட்டு கட்டமைப்பாக இருக்கட்டும், இதை யார் செய்வாங்க? இந்த ஒரு தருணத்துக்காக காத்திருந்த சீனா இலங்கையை மொத்தமாக விழுங்கிவிடும் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் ஈடுபட வேண்டும். இலங்கையினுடைய ராஜபக்சே ஃபேமிலி என்ன சொன்னாங்க? 2019 எலெக்ஷன் நடைபெறும் போது இங்கே இறக்குமதி செய்யப்படும் பலவிதமான ரசாயன உரங்களுக்கு சப்சிடி தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க, மானியம் தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 வருடத்தில் நீ எந்த உரத்தையும் இறக்குமதியே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறக்குமதி பண்ணாதான மானியம் அப்படிங்கிறத நீ கேட்டு வருவ அப்படிங்கிறது தான் ராஜபக்சே ஃபேமிலியினுடைய அரசியலாக இருக்கிறது. ஸோ இப்போ எந்த ரசாயன உரமும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும், ஆர்கானிக்கு நீங்கள் எல்லாருமே மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய புதிய கட்டளைகள் சொல்வதும் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷனை வெளிச்சம் போட்டு காண்பித்திருக்கிறது. அந்த அசோசியேஷனுடைய பெயர் தான் ஸ்ரீலங்கா அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அசோசியேஷன், SAEA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த SAEA சாதாரண இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஆர்கானிக் இதை மட்டுமே பற்றி பேசவில்லை. அவங்க எதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்கன்னா,
ஃபுட் செக்யூரிட்டி, ஃபார்ம் இன்கம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸ் அண்ட் ரூரல் பாவர்ட்டி அப்படிங்கிறத பற்றி எல்லாமே பேசியிருக்காங்க. ஸோ இதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபார்மர்ஸுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு அறிக்கையாக இந்த கோத்தபயா ராஜபக்சே அரசியல் கட்சிகளுக்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றத தெளிவாக நம்ம உணர்ந்து கொண்டாலே இந்த ஆர்கானிக் அப்படிங்கிறத இப்போது இலங்கையால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடை நமக்கு கிடைச்சிடும். நீங்கள் எல்லாம் கேட்குற இன்னொரு கேள்வியும் இருக்கு, ஆர்கானிக் மாறினா நல்லது தானே விக்கி அப்படின்னு சொல்றது தான். ஆனால் எந்த நேரம் இப்படி ஒரு மாற்றத்துக்கு நாம் முயல்கிறோம் அப்படிங்கிறதா இங்கே பெரிதாக நாம் பார்க்க வேண்டும். இப்போ ஆல்ரெடி இலங்கையில் எந்த தொழிலும் கிடையாது, சுற்றுலா அப்படிங்கிறது முழுமையாக அங்கே தடைப்பட்டு இருக்கிறது, இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாத நேரத்தில் இப்போ ஃபுட் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பென்ஸ் அதிகரிக்கிறது. ஆர்கானிக் ப்ராடக்ட், இந்தியாவில் நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட் இருக்குது, அப்படி தானே? சாதாரணமாக ஒரு கிலோ அரிசி நம்ம 50 ரூபாய்க்கு வாங்குகிறோம்னா அதே அரிசி ஆர்கானிக் வருகிறது என்றால் 80 ரூபாய் இல்லாட்டி 90 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம். உடல் நலத்துக்கு நல்லது, அதனால் நான் ஆர்கானிக் ரைஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்கானிக் அரிசி வாங்கி சமைக்கிறாங்க. ஆனால் நமக்கு இன்கம் இருக்குது, அதன் காரணமாக நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சமாக செலவழிக்கிறோம். இன்கம் வராமல் ஆர்கானிக்கை தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதை தான் SAE என்ன சொல்கிறாங்கன்னா 3 விதமாக அதை பிரிச்சிருக்காங்க. 3 விதமான ப்ராடக்ட், 3 ப்ராடக்ட்டுமே இலங்கையிலிருந்து எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செய்யக்கூடிய ப்ராடக்ட். அதில் முதல் விஷயமா அவங்க சொல்கிறது அரிசி தான். அரிசியில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 25-30% மகசூல் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். மகசூல் குறைகிறது என்றால் அங்கே வருமானமும் குறையும். எத்தனை % வருமானம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 35-40% வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அரிசியை போடக்கூடிய ஒரு விவசாயி ஆர்கானிக்காக மாறும்போது மகசூலும் குறைந்து விடுகிறது, அதன் காரணமாக வருமானமும் குறைந்து விடுகிறது. அந்த அரிசியை 100 ரூபாய்க்கு விற்க முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா மக்களிடையே வாங்குவதற்கான அந்த பணமும் இல்லாத ஒரு தருணம். இதனால் இது ஒரு ஃபெயிலியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அரிசியினுடைய மகசூல் குறைவதால் அரிசி உண்ணுபவர்கள் அப்படிங்கிறவங்க 27-30% பாதிப்படைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரிசி நம்ம நாட்டிலே விளையல, அதன் காரணமாக அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி கிடைக்காத ஒரு நேரத்தில் அங்கே என்னெல்லாம் வரும், பசி வரும், பட்டினி வரும், போதுமான நபர்களுக்கு ஆரோக்கியமான சாப்பாடு கிடைப்பது அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்கும். பல நண்பர்கள், பல உறவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே டீ குடிச்சு 3 நாட்கள் ஆனது ப்ரோ, என் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியல, பால் பொடி கிடைக்க மாட்டுக்கு, கெரோசின் கிடைக்க மாட்டுக்கு. இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும்போது ஒரு ரணம் நம்ம மனதில் வந்து செல்கிறது. ஸோ நீங்கள் ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறத இன்னும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளக்க கொண்டு வந்தீங்கன்னா இங்கே பேடி இல்லாட்டி இந்த அரிசி அப்படிங்கிறது முழுவதுமாக பாதிக்கப்படும். அதே நேரத்தில் ஆர்கானிக் ப்ளஸ் கெமிக்கல் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறத கொஞ்சமாக அதை கட்டுப்படுத்தும் ரீதியில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 16% மகசூல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் இந்த SAE அப்படிங்கிற அமைப்பு சொல்லியிருக்கிறது. அடுத்ததா இந்த SAE அமைப்பு சொல்லியிருக்கும் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேட்டட் டீ அப்படிங்கிறது தான் VPT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த VPT அப்படிங்கிற தேயிலை 35% ட்ராப் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதனுடைய மகசூல் ஆர்கானிக்காக மாறும்போது 35% குறைந்துவிடும். இந்த 35% அப்படின்னு சொல்லும்போது 279 மில்லியன் கிலோகிராம் ஏற்றுமதி செய்த இடத்தில் இலங்கையால் 180 மில்லியன் கிலோகிராம் மட்டும்தான் ஏற்றுமதி செய்ய முடியும். இப்படி ஏற்றுமதி செய்யும் அளவு குறைவதால் அதன் வழியாக கிடைக்கக்கூடிய தொகையும் குறையும். இது மறுபடியும் இலங்கைக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முதலே பார்த்தோம், இந்த உலகத்தில் டாலர் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம். நான் ஏற்றுமதி பண்ணணுன்னா ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த நாடு இந்தியாவுக்கு நான் கொஞ்சம் டீயை ஏற்றுமதி பண்ணுறேன், இந்தியா இலங்கைக்கு கொஞ்சம் டாலராக கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம இறக்குமதி, இந்தியாவிலிருந்து பல பொருட்கள் இலங்கை இறக்குமதி செய்கிறது என்றால் இலங்கை இந்தியாவுக்கு டாலராக பணத்தை கொடுக்கணும். இப்போ ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவு 180 மில்லியன் கிலோகிராமாக குறையும் போது டாலர் இலங்கைக்கு வருவதும் குறையும். இது மறுபடியும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். சரி, அடுத்ததாக அவங்க சொல்றது எந்த ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், கோகனட். இந்த தேங்காய் அப்படிங்கிறதுல மகசூல் 30% குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 30% குறைந்தால் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஷாக்கிங்கான சில இன்புட்டை கொடுத்துருக்காங்க.
தேங்காய் அப்படிங்கிறது குறையும் போது தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறதும் குறையும். இதன் காரணமாக பிற நாடுகளிலிருந்து சமைப்பதற்கு சமையல் எண்ணெய் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். யாரு? இலங்கை. அப்படி இம்போர்ட் பண்ணுறதும் பல நாடுகளுக்கு நம்ம டாலரை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுவும் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ ஒரு வருடத்தில் 400 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு இலங்கை அரசாங்கம் ஃபெர்டிலைசர் ரசாயன உரங்களை இறக்குமதி செய்வதை நிறுத்தி அந்த 400 மில்லியனை சேவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இலங்கை அரசாங்கமே நீங்கள் நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 500லேருந்து 600 மில்லியன் அமெரிக்க டாலர் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான மகசூல் குறைபாடு, இந்த மாதிரியான விளைபொருட்கள் இல்லாத நிலைமை, இல்லை ப்ராடக்ட் அப்படிங்கிறத எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமை, இது எல்லாமே இலங்கைக்கு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையை இலங்கை அரசாங்கம் கண்டுகொள்கிறதா அப்படின்னு கேட்டால், அங்கே தான் அடுத்ததாக அவங்க அமைத்த டாஸ்க் ஃபோர்ஸை பற்றி நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. மே மாதம் 10ஆம் தேதி 2021 வருடம் பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிரியேட்டிங் எ கிரீன் ஸ்ரீலங்கா வித் சஸ்டைனபிள் சொல்யூஷன் டு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான். ஸோ கிரீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கான ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் கிட்டத்தட்ட 40லேருந்து 46 நபர்கள் இருந்தாங்க. ஆனால் மே மாதம் 6ஆம் தேதி தான் இறக்குமதி நீங்கள் பண்ணக்கூடாது, பல பொருட்கள் பல நாடுகளிடமிருந்து இலங்கை இறக்குமதி பண்ணக்கூடாது, ரசாயன உரங்களை இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிற சுற்றறிக்கை வருகிறது. மே 6ஆம் தேதிக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்தினுடைய பல நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் தான் இந்த கிரீன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம் பாருங்க. முதல்ல ஒரு 45 பேர் இருந்தாங்கல்ல, அதை அப்படியே பாதியாக குறைச்சி 25 நபர்களாக குறைக்கப்படுகிறார்கள். வெளியேற்றப்பட்ட ஒரு 20லேருந்து 25 நபர்கள் மிக முக்கியமான நபர்களாக இருந்தார்கள். அதாவது உண்மையான சயின்டிஸ்டாக இருந்தாங்க. இப்போ இருக்கிற இந்த கிரீன் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற அந்த டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ரொம்ப பெரிய அளவு குளறுபடிகள் செய்த சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பல ஊடகங்கள் பலவிதமான ப்ரூஃபோடி அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இவங்க சொல்றதுக்கு இணங்க தான். அதாவது இப்போ இருக்கிற அந்த 25 பேரும் சயின்டிஸ்ட் கிடையாது. அந்த 25 நபர்களில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் சொல்ற நடவடிக்கை படி தான் கோத்தபய ராஜபக்சேவா இருக்கட்டும், இல்லாட்டி ராஜபக்சே அரசாங்கமாக இருக்கட்டும், அவைகள் முடிவுகளை எடுக்கின்றன. அந்த முடிவுகள் பலதும் தப்பாக இருக்கிறது. நீங்க உண்மையான சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே நடத்தி ஒட்டுமொத்தமாக இப்போ நம்ம ஆர்கானிக்கு மாற முடியாது, கொஞ்சம் நாட்களுக்கு ஆர்கானிக் ப்ளஸ் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அப்படியே அதில் அடாப்ட் பண்ண பிறகு இலங்கைக்கு ஒரு வருமானமும் வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்? ஆர்கானிக்கு மாறலாம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் போதுமான நபர்களாக இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்ல நபர்களை சேர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இலங்கை அரசாங்கத்தின் காதுகளில் கேட்கும் வண்ணம் இந்த ஒரு பதிவு இருக்க வேண்டும். இதை நிறைய பேர் பேச தொடங்கினாதான் இப்படி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்துருச்சு. எஸ்ஏஇ அமைப்பு அப்படிங்கிறவங்க பக்காவாக அவங்களுடைய பிளானை இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே பாதிப்படையும், ஆர்கானிக் முழுவதுமாக ஆர்கானிக் அப்படின்னு சொன்னால் இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் பேச தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ஒரு பேசு பொருளாக மாறும். இன்டர்நேஷ்னல் லெவலில் இது பேசப்பட்டால் மட்டும்தான் இலங்கையை இனி நம்மால் காப்பாற்ற முடியும். அப்படி இல்லையா இது எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சீனா ஒரு பக்கம் வந்து நிற்பாங்க. ஆனால் சீனாவினுடைய கடனுக்கு மறுபடியும் வட்டி கட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு எல்லா இலங்கையர்களுக்கும் இருந்துவிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அது தமிழனா இருக்கட்டும், சிங்களனா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சீனாவுக்கு கப்பம் கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மேட்ருக்கு பிறகு அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டியது ரப்பர் அப்படிங்கிறது தான். இந்த ரப்பருக்கு தேவையான இறக்குமதி ஃபெர்டிலைசர், அதாவது உரம் அப்படின்னு சொல்கிறத இறக்குமதி பண்ணாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த ரப்பரில் இலையில் ஒரு விதமான நோய் தொற்று ஏற்படுமா. அந்த நோய் தொற்றுக்கு தேவையான பலவிதமான ரசாயன உரங்களை இறக்குமதி செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றால் மனிதர்களை கோவிட்-19 அப்படிங்கிற ஒரு வைரஸ் எந்த அளவுக்கு தாக்குகிறதோ அதே மாதிரி அந்த ரப்பரில் இருக்கக்கூடிய இலை நோய் அப்படிங்கிறது இலங்கை முழுவதுமாக இருக்கக்கூடிய ரப்பர் மரங்களில் பரவிவிடும். இதுவும் இந்த ஆர்கானிக் மட்டும்தான் நீ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இலங்கை அரசாங்கத்தின் கொள்கையின் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, இல்லாட்டி மிக முக்கியமான ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருந்தாங்கன்னா இலங்கை அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காது? ஆர்கானிக் அப்படிங்கிறதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காது. நல்லபடியாக ஸ்டடி பண்ணி ஆர்கானிக் ப்ளஸ் கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ எதுக்கு நம்ம இந்த ஆர்கானிக் டாப்பிக்கை மட்டுமே பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள வரலாம்.
இந்த ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டும்தான் இலங்கை அரசாங்கம் எந்த முடிவு எடுத்திருக்காங்க, எங்க நாட்டுக்கு பல பொருட்கள் தேவையில்லை, நாங்க இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு கண்கட்டி வித்தை மாதிரி. மக்களிடையே ஆர்கானிக்கு நம்ம மாற போறோம், அதனால பல பிரச்சனைகள் நமக்கு வரும், இனிஷியல் ஸ்டேஜில் வரும், போக போக சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் அங்கு இருக்கக்கூடிய சிங்களவர்களை நம்ப வைத்து கொண்டிருக்கிறது. ஆனா யதார்த்தத்தில் ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லிவிட்டு இலங்கை அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகளை இலங்கை மக்கள் மீது திணிக்கிறது இந்த கோத்தபய ராஜபக்சேயினுடைய அரசியல். ஆனா இதை மட்டும் தெளிவா மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், கோத்தபய ராஜபக்சேவா இருக்கட்டும் இல்ல ராஜபக்சேவா இருக்கட்டும், இவங்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட அவங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் என்றால் மாற்று கருத்து கிடையாது. நிறைய பேர் கியூ நிற்கிறாங்க, நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கல, நிறைய பேர் அவங்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு வராங்க. நிறைய பேர் எங்க நாடு எப்போ நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இதை உன்னிப்பா கவனித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நாட்டுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு கிடையாது, அந்த நாட்டை நம்பி இருக்கக்கூடிய பல மனிதர்களுக்கான இழப்பு. அந்த நாடு எங்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பல கோடி தமிழர்களுக்கான ஒரு பிரச்சனை. அதனால தான் இந்த பிரச்சனையை சர்வசாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய அரசியல் குழப்பங்களும், அவங்களுக்கு தேவையான நல்லது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சீனாவினுடைய கைபொம்மையாக இருக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்சே இல்லாட்டி ராஜபக்சே ஃபேமிலிக்கு எல்லா நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஃபேமிலியை விட்டு மீதம் இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு கூட இலங்கையில் நல்ல நாள் அப்படிங்கிறது இன்னும் விடியாமல் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆர்கானிக் அப்படிங்கிற இந்த மாயாஜாலத்தை நம்ம இன்னைக்கு உடைச்சிருக்கோம். நாளைக்கு இலங்கை அரசாங்கம் வேறொரு ரீசனை சொல்லி இல்லை நான் மறுபடியும் இம்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாயையும் நாம் உடைப்போம். அது அவங்களுடைய அமைப்புகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ப்ரூஃபை வச்சே உடைப்போம் என்பதில் நாம் தெளிவாக இருக்கிறோம். இந்த ஒரு காணொளி நிச்சயமா இந்தியா உடனே ஆர்கானிக்கு மாறணும் அப்படின்னு சொல்ற நபர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். ஏன்னா இந்தியாவினுடைய மண் சாதாரண ஒரு மண் வளம் மட்டும் கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம என்ன செஞ்சிட்டோம், கெமிக்கல் ஃபர்டிலைசர்லாம் போட்டு அந்த மண்ணினுடைய அந்த தன்மையை மாற்றி வைத்திருக்கிறோம். சடனாக ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும், அந்த மண்ணினுடைய தன்மை மாறுவதற்கே கொஞ்சம் நாட்கள் எடுக்கும், பல வருடங்கள் எடுக்கும். இவ்வளோதானா அப்படின்னா இந்த ஆர்கானிக் அப்படிங்கிற அந்த பொருள் இல்லாட்டி அந்த உரம் இருக்கு பாருங்க, ஆர்கானிக் உரம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதை கொண்டு செல்வதற்கான மனித சக்திகளும் கூடுதலாக தேவைப்படுகிறார்கள். ஒரு ரசாயன உரம் ஒரு பொடி மாதிரி இருக்கும், ஒரு பேக்கில் வச்சு கொண்டு போயிடலாம். ஆனால் ஆர்கானிக் உரம் அப்படின்னு சொல்லும்போது லோடு அடிக்க வேண்டியதாக இருக்கும். இது எப்படி சாத்தியப்படும்? லோடு அடிப்பதற்கு அங்கே பெட்ரோல் டீசல் தேவைப்படுகிறது. அதற்கும் இலங்கை அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க, கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். ஸோ நிறைய விஷயத்தில் இது ஒரு தவறான கொள்கை அப்படிங்கிறத இலங்கை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளும் வரை இந்த ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசுவோம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.